தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி பாட்டி சமையலில் இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போது ரெசிபிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. 1 கப் துவரம்பருப்பு, 3/4 கப் அளவுக்கு காஞ்ச மிளகா, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேங்க. கருவேப்பிலை 2 கொத்து. இது கூட நான் கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் சேர்க்க போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போது இந்த கடாயில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அதை சேர்த்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதையே பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இது எடுத்து கொட்டுறதுக்குன்னு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேப்பரில் நம்ம இதில் கொட்டிக்கலாம். இப்போ அடுத்ததாக பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து அதையும் எடுத்து இப்போ நம்ம அந்த பேப்பரில் கொட்டிக்கலாம். இப்போது அடுத்ததாக இப்போ பொட்டுக்கடலை 2 கப் சேர்த்து அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போது 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அந்த எடுத்து வச்சிடுறேன். இப்போது இதில் உளுந்து சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேப்பரில் மாற்றிக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 25 மிளகா சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஒரு வாசம் வர அளவுக்கு வறுத்து அதில் கொட்டிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போது காஞ்ச மிளகா சேர்த்தாச்சு. அது கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்மெல் வர்ற மாதிரி காட்டடிக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வறுத்தாச்சு. இதையும் அந்த பேப்பரில் மாற்றிட்டு நம்ம இப்போ அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு நம்ம அதையும் அந்த பேப்பரில் கொட்டிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரை கொடுத்துட்டா போதும். எல்லாமே ஈரத்தன்மை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இப்போது கடலை பருப்பு 2 கப் சேர்த்து அதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயிலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, கல்லுப்பு, அதையும் சேர்ந்து ஒரு சும்மா சூடு காமிச்சோம்னா போதும். அதை ஒரு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து மாற்றி வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த ரெசிப்பியில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, இந்த இதில் எல்லாமே நம்ம கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள பொருட்கள் சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஃபுல் கட்டி அளவுக்கு பூண்டு தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதுதான் இதோட ஸ்பெஷல். இது இந்த வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பொடிக்கே ஒரு தனி சுவையை கொடுக்கும். இதை ரொம்ப வறுக்க போகிறதில்ல, பச்சையாக இருந்துட்டாலே போதும். அந்த சூட்டோடு அந்த பருப்புகள் கூட கலந்து வச்சிட்டோம்னாலே
அதுவே போதும். இது வந்து அவ்வளோ நம்ம ஏதாவது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அந்த மாதிரியெல்லாம் இந்த பருப்பு சாப்பிட்றனால ஆகிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பூண்டு நம்ம பெருங்காயம் பூண்டு இருக்கிறதுனால வந்து எதுவுமே ஆகாது. பாருங்கள், இப்போ இந்த பருப்பு வந்து பொடி நான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வாசனை ரொம்ப நல்லா இருக்குது, அந்த பெருங்காயம் பூண்டோட வாசனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அது வரைக்கும் வணக்கம்.